ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ரேரா 100% அட்வான்ஸ் பேமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்றுமதி தொழிலில் இருக்குது. ஏற்றுமதி தொழிலில் ஏர் ஷிப்மெண்ட் ஆர் த்ரூ கொரியர் கம்பெனிஸ் லைக் DHL, UPS மூலமாக உங்கள் பையருக்கு குட்ஸ் அனுப்புனீங்கன்னா 100% அட்வான்ஸ் பேமெண்ட் சில பையர்ஸ் தருவாங்க. B2Bயில் நான் எடுத்த சில பையர்ஸ் எனக்கு ஃபுல் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தாங்க. மேக்ஸிமமாக எனக்கு 1.5 lakhs வரைக்கும் ஒரு ஷிப்மெண்ட்டில் ஃபுல் அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்றுமதி செஞ்ச ப்ராடக்ட் மொரிங்கா ப்ராடக்ட்ஸ், அதாவது முருங்கையில் செஞ்ச வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் லைக் மொரிங்கா பவுடர், மொரிங்கா டேப்லெட்ஸ், மொரிங்கா கேப்சூல்ஸ் அண்ட் அதர்ஸ். நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்ஸுக்கு ஹை டிமாண்ட் ஃபாரினில் இருந்தால் கொரியர் மூலமாக பண்ணுற டோர் டெலிவரி ஏர் ஷிப்மெண்ட்ஸுக்கு ஃபுல் பேமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மொரிங்கா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸையே நீங்களும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு மொரிங்கா ப்ராடக்ட்ஸ்க்கான ஆர்டர்ஸ் அந்த அளவுக்கு ரெகுலராக கிடைக்கல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர் கிடையாது, நான் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர். ஸோ ஹை டிமாண்ட் ஏர் ஷிப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹை டிமாண்ட் ஏர் ஷிப்மெண்ட் ப்ராடக்ட்ஸை என்னலான்னு என்கிட்ட கேட்காதீங்க, நீங்கள் தான் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இட்ஸ் யுவர் ஜாப். ஒன்ஸ் நீங்கள் ஹை டிமாண்ட் ஏர் ஷிப்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ண பிறகு ப்ரைஸ் கோட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் ப்ராடக்ட்ஸுக்கு எவ்வளோ குறைஞ்ச ப்ராஃபிட் மார்ஜின் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைஞ்ச விலையை உங்கள் வெளிநாட்டு பையருக்கு கொடுங்க. ஏன்னா அவர் உங்கள்கிட்ட ப்ரைஸ் கேட்ட மாதிரி நிறைய மேனுஃபேக்சரர்ஸ்கிட்ட ப்ரைஸ் கேட்டிருப்பாரு. அந்த ப்ரைஸஸை எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு லோவாக கோட் பண்ணின எக்ஸ்போர்ட்டர்கிட்ட சாம்பிள்ஸ் கேட்பாரு. ஃபாரின்ல இருந்து இம்போர்ட்டர் உங்களுக்கு ஃபுல் அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மியாகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ குறைஞ்ச விலை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சி சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ₹50,000 மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸுக்கு ஜஸ்ட் ₹2,500 ப்ராஃபிட்டாக வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 10 ஃபாரின் கஸ்டமர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ₹25,000 உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இன்சென்டிவ்ஸும் கிடைக்கும். நீங்கள் மோர் அண்ட் மோர் கஸ்டமர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண உங்கள் பிஸ்னஸ் பெருகும், உங்கள் ப்ராஃபிட்டும் அதிகரிக்கும். ஸோ நீங்கள் ஏர் ஷிப்மெண்ட் ஆர் கொரியர் கம்பெனிஸ் மூலமாக ஏற்றுமதி செய்யணும்னு பிளான் பண்ணீங்கன்னா பையர்கிட்ட இருந்து ஃபுல் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்குறதுக்கு நான் சொன்ன இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி ஆர்டர் எடுக்க முயற்சி செஞ்சு பாருங்கள். நான் சி ஷிப்மெண்ட்டுக்கு ஃபுல் அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கினது கிடையாது. ஸோ எனக்கு எப்படி ஏர் ஷிப்மெண்ட் அண்ட் கொரியர் ஏர் ஷிப்மெண்ட்ஸுக்கு ஃபுல் அட்வான்ஸ் பேமெண்ட் கிடைச்சது அப்படிங்கிற தகவலை உங்களோட நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸுக்கு ஃபாரின் மார்க்கெட்டில் ஹை டிமாண்ட் இருந்து நீங்கள் லோவாக ப்ரைஸ் கோட் பண்ணினாதான் ஃபாரின் பையர்ஸ் இந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்க. நீங்களோ ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ் நேரடியாக பையரை மீட் பண்ணீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டை வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.